வாவ் கிச்சனில் இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதுக்கு பேக்கெட் மசாலாலாம் போட்டால் நல்லா இருக்காது, நம்மளே மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போது வாங்க பார்க்கலாம். இதுக்கு 5 வரமிளகாய் எடுத்துருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தாப்புல எடுத்துக்கலாம். பூண்டு அதிகமாக இருக்கணும், இஞ்சி கம்மியாக இருக்கணும். நான் ஒரு 10-12 பல் பூண்டு எடுத்திருக்கேன். சின்ன பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். 2 பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி லீஃபு, 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். மிளகு அதிகமாக இருக்கணும், சீரகம் கம்மியாக இருக்கணும். கூடவே 4 ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன். அதோட 1/4 கிலோ சின்ன வெங்காயம். இதுக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது, சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு கொடுக்கும். 1/4 கிலோ சின்ன வெங்காயம் கூட 2 தக்காளி சேர்த்து வதக்கி வச்சுருக்கேன். இப்போது மசாலா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வரமிளகாய் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம். கொஞ்சம் ரோஸ்ட் ஆன உடனே ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போது அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி லீஃப், ஏலக்காய் சேர்த்திக்கலாம். அதோட மல்லி ஆட் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், கருகிராமல் பார்த்துக்கணும். மல்லி நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மெல் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதோட மிளகு, சீரகம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ரொம்ப சேர்த்தக்கூடாது, ரொம்ப சேர்த்திட்டா மிக்சியில் பவுடர் ஆகாது. எண்ணெய் கம்மியாக விட்டு இதை ஃப்ரை பண்ணோம். இப்போ எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற பூண்டு, அதோட இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அப்படியே இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி சேர்த்து அதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பதம் வர வரைக்கும் அரைச்சிக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் நம்ம குக்கர் வச்சு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே முதல் கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். கருவேப்பிலை பொரிஞ்சோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே சேர்த்துலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விடலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்து அதை வதக்கி விடலாம். வதங்கிடுச்சு. இப்போ நல்லா ஓரளவு வதங்கிடுச்சு. இதுக்கு நான் 1 கிலோ நாட்டுக்கோழி சிக்கனை நான் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த வதக்குனதோட தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மசாலா நல்லா வதங்கின உடனே நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மசாலா எல்லா பீஸ்லையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா பரட்டி விடலாம். சிக்கனுக்கு தேவையான ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள், அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா அந்த மசாலாவோட நல்லா வேகணும். நல்லா கிண்டி விடலாம். ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலாவிலே வதங்க விடலாம். ஏன்னா நாட்டுக்கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு
நல்லா மிக்ஸ் ஆகியாச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணலாம். சிக்கன் வேகிறதுக்கு அளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி குழம்பு கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. இப்போ இந்த பதத்தில் நல்லா கொதிக்க விட்டு நம்ம குழம்புக்கு எவ்வளோ குவான்டிட்டி தண்ணி தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் மூடி போட்டு மூடி ஒரு 7 அல்லது 8 விசில் விடணும். இது இப்போது நம்ம தேங்காய் இதுக்கு அரைக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். கூட ஒரு 4-5 கேஷ்நட் எடுத்திருக்கேன். எதுக்கு கேஷ்நட் ஆட் பண்ணுறேன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ குக்கர் விசில் முடிச்சிருச்சு. ஓப்பன் பண்ணிட்டோம். இதிலேருந்து இப்போ நான் கொஞ்சம் பீஸை வெளியில் எடுக்கிறேன். அது எதுக்காகனா சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு இந்த பீஸ் வச்சு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நான் அடுத்த ரெசிபியில் அது உங்களுக்கு போடுறேன். இப்படி எடுக்கிறதுனால நல்லா அந்த மசாலா ஏறி அந்த பீஸ் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் ஃப்ரைக்கு. அதனால் தேவையான பீஸை நான் ஃப்ரைக்கு தேவையான அளவு இதிலேருந்து நான் எடுத்துட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் முந்திரி பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணலாம். இந்த டைமில் காரம் தேவையானவங்க இன்னும் கூட கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் பத்தலைன்னா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணணும். தேங்காய் போடுறதுனால மறுபடியும் உப்பு கொஞ்சம் சேர்த்த வேண்டியிருக்கும். நல்லா கலக்கி விட்டு இப்போ நம்ம குக்கர் மூடிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு குக்கர் மூடிடலாம். ஒரு விசில் வச்சா போதும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி நாட்டுக்கோழி குழம்பு ரெடியாக இருக்குது. இதே டேஸ்ட்டில் இதே ப்ரிப்பரேஷனில் நீங்கள் செஞ்சு பாருங்கள்.